என்று இஸ்லாம் என்ன செய்து மனித குலத்தின் மீது அன்பு கொண்டு ஒரு உபதேசத்தை சொல்லுகின்றது. அதனால தான் இந்த மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய யாராவது வட்டிக்கு உறவங்களை நேசிப்பாங்களா? உங்களை நீங்க இருக்கீங்கல்ல, வட்டிக்கு உறவங்களை யாராவது நேசிப்பீங்களா? விரும்பவே மாட்டீங்க. அந்த வாங்கி வட்டி கட்டுறவெல்லாம் அவன் சபிச்சுக்கிட்டு தான் கொடுப்பான். நான் சம்மா போயிடுவான், என் வயிறு எரிஞ்சு நான் கொடுக்குறேன், இப்படி தானே கொடுப்பாங்க. புண்ணியமா நீ நல்லா இருப்பா என் வட்டி காசை வாங்கி, அப்படி நீங்க சொல்லுவீங்களா? அப்ப மனிதனுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியமாக, இறைவனுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியமாக என்ன செய்து அந்த வட்டி இருக்கின்றது. அதனால் இஸ்லாம் என்ன செய்து, நீங்க வட்டிக்கு வாங்காதீங்க, அந்த வட்டிக்கு துணை போகக்கூடிய வகையில வட்டி கொடுக்கவும் செய்யாதீர்கள் என்று இரண்டையுமே முகமது நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஜகாத் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. 2.5% உங்களுடைய வருமானத்துக்கு ஜகாத்து கொடு, அதன் மூலமாக வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் காட்டியிருக்கு. அப்படி காட்டி நடைமுறைப்படுத்தி முகமது நபி அவர்கள் வறுமையை ஒழித்தும் காட்டினார்கள். வட்டியின் அடிப்படையில் அமைக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் வளர்ச்சி வராது. தர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் ஒரு குடும்பத்திலே, நாட்டிலே அனைத்திலும் ஒரு சுபிச்சம் வரும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. அந்த ஒரு பொருளாதார நடைமுறை தான் உலகத்துக்கு ஏற்றதாக இருக்கின்றது அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.